ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? அப்புறம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கல்ல? நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம ஒரு அழகான கதையை கேட்டு சந்தோஷப்படலாம். எந்த நேரத்திலையும் டிங்கு டங்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காமெடி கேரக்டரான நம்ம முயலும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சைலண்டா இருக்கிற சின்ன ஆமையோட கதையத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். எல்லாரும் தயாராத்தானே இருக்கீங்க? போச்சுடா, கரண்ட் போயிடுச்சே. அதுக்கு இந்த ரேடியோ ஒன்னும் கரண்ட்ல ஓடலையே. இல்ல, நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன். டிங்க டிங்கா. இதுதான் டிங்க டிங்கான்னு சொல்ற சிக்கு முயல். இவனோட பேச்சு ரொம்ப காமெடியா இருக்கும். வாடா, ஒரு கை பாத்துடலாம். இத பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? போடா மரமண்ட. என்ன மரமண்டன்னு கூப்பிட்டா அவ்வளவுதான். என்ன கோவப்படுத்தாத. ஆமா, உனக்கு கோவம் தான் என்ன பண்ணிடுவேன் சொல்லு. ஆமா, என்ன இங்க பிரச்சனை? டெய்லி உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறுத்துங்கப்பா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எங்களை விட நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளிங்க. அப்படி இருந்தும் ஏன் சண்டை போடுறீங்க? இப்படி ஆயிட்டீங்களா? நீங்க அறிவாளிங்க தான் நம்ம நாட்டுல அதிகமா சண்டை போடுறது. சும்மா இரு, உன் வாயை வச்சுட்டு சும்மானே இருக்க மாட்டியா? நான் வேணா பேச்ச நிறுத்தணும், ஆனா இவங்க சண்டை போடுறத நிறுத்த போறதே இல்ல. ஆமா, என்ன இங்க பிரச்சனை? அட, யாருது? சின்னுவா? நீ வந்தது நல்லதா போச்சு. என்னன்னு சொல்றது? இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வா சின்னு, நாங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம சண்டை போட்டவே கூடாது. சின்னு, நாங்க கிளம்புறோம். என்ன? சரி. உங்க பிரச்சனைய அந்த முதல் அண்ணனுங்க எவ்வளவு ஈஸியா முடிக்க பார்த்தாங்க. ஆனா நீங்க உங்களை விட பெரியவங்க சொல்றாங்கன்னு அவங்களுக்கு மதிப்பு கூட கொடுக்கலையே. நமக்குள்ள எப்பவுமே சண்டை வரவே கூடாது. அதனால என்னைக்கு ஒற்றுமையா இருக்கிறது தான் நல்லது. இந்த உலகத்துல எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு யார பத்தியும் கவலையே இல்ல. அவங்கள மாதிரி நாமளும் ஆயிடக்கூடாது. இனிமேலாவது பெரியவங்க சொல்றத கேட்டு அவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும், சரியா? சின்னு, நாங்க ஏதோ தெரியாம. பரவாயில்ல, இனிமே உங்களுக்குள்ள பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ். கைய கொடுங்க. இனிமே நீங்க என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். சரி சின்னு. என்ன புலி அண்ணன், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். என்னாச்சு? உனக்கு என்ன காய்ச்சலா? என்னண்ணா என்னாச்சு? ஏன் அப்படி கேக்குறீங்க? வேற எதுவும் இல்ல. என்ன பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு நீ கேட்டல்ல, ஒருவேளை உனக்கு ஏதாவது பிரச்சனையோ நான் நினைச்சுக்கிட்டேன். அது சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? சீக்கிரமா சொல்லு. அதுவா, நான் சொல்ல வந்த விஷயத்த அப்படியே மறந்து போயிட்டேன். என்னடா, என்ன கிண்டல் பண்ண பாக்குறியா நீ? உன்ன வேண்டாம் புலி என்ன, என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்க ஒரு குத்து விட்டீங்கன்னா அதோட என் கதை முடிஞ்சிடும். அப்ப ஒழுங்கா சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அப்படி சொன்னா நான் உன்னை விட்டுறேன். நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்றேன். சீக்கிரமா யோசிச்சு அதை என்னன்னு சொல்லு. ஞாபகம் வந்துருச்சுண்ணே, ஞாபகம் வந்துருச்சு. என்னடா ஞாபகம் வந்துச்சு? யோசிச்சு பார்த்த உடனே அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்ப சீக்கிரமா சொல்லி தொலை. அத கேட்க ரொம்ப ஆவலா இருக்குடா. புலி என்ன, நம்ம சிங்கராஜா நேத்து மேல சொல்றா, சீக்கிரமா சொல்லு.
அந்த சிங்கராஜாக்கு நான் ஒரு பெரிய ஆப்பு வைக்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேத்து நம்ம சிங்கராஜா பாருக்கு போறத என் 2 கண்ணால பார்த்தேன். டேய், நீ சொல்றது உண்மைதானா? என்னண்ணா இப்படி கேட்டுட்டீங்க? 100% உண்மைண்ணே. சின்னு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சிங்கராஜா நேத்து பாருக்குள்ள தண்ணி அடிக்க போனாராம். ஆமா, இந்த விஷயத்தை யாரு சொன்னாங்க? அது நான் சும்மா தான் சொன்னேன் சின்னு. எதுக்காக சிங்கராஜாவை பத்தி தேவையில்லாததெல்லாம் சொல்றீங்க? இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் இதோ கிளம்பிட்டேன்பா. என்னண்ணே, ஏன் அப்படி சொன்னீங்க? அது ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்க எப்பவாவது உங்க கூட பிறந்தவங்க கூட இல்லனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கறியை சாப்பிட ஆசைப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். என்ன சின்னு நீ இப்படி கேக்குற? மத்தவங்கள பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலும் அப்படித்தான். அதனால தான் சொன்னேன். இல்லாதது சொல்றது பெரிய தப்பு. இனிமேலாவது அத புரிஞ்சுக்குங்க. இனிமே நான் கண்டிப்பா என்னைக்கும் மத்தவங்கள பத்தி இல்லாதத சொல்ல மாட்டேன். எனக்கு அறிவுரை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சின்னு. சரி சரி, நான் கிளம்புறேன். என்ன? ஏங்க, உங்க கண்ணாடியை எடுத்துட்டு போலையா? அடா, அதை நான் மறந்தே போயிட்டேன். அதை நீ பத்திரமா எடுத்து வச்சிரு. அப்புறம் மறக்காம கதவை சாத்திரு. என்ன திருட்டு பசங்க ஊரெல்லாம் சுத்துறானுங்க. எப்ப வேணாலும் வீட்டுக்குள்ள பூந்துருவானுங்க. பார்த்து பத்திரமா இரு. ஹாய் சின்னு, குட் மார்னிங். அட, என்ன சிக்கு, உனக்கு இங்கிலீஷ் கூட தெரியுமா? எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி இப்ப காட்டுக்குள்ளேயும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்துருச்சு, தெரியுமா? டிங்கடிங்கா. அது சரி, இன்னைக்கு ரேடியோல செய்திகள் கேட்டியா? இன்னைக்கு நான் கேட்டது செய்திகள் இல்ல, பாட்டு. பாத்தியா? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு அதிர்ச்சி ஆகுற? நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன். அது சரி சின்னு, உன் படிப்பெல்லாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? அத பத்தி ஒன்னும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் இப்படி சொல்ற? யூனிவர்சிட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? இல்ல ஏதாவது ரேகிங்? இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரேகிங் பண்றது கிடையாது. யூனிவர்சிட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரேகிங் பண்ணுது. அப்புறம் என்ன சின்னு, இன்னைக்கு நீ கிளாஸுக்கு போகலையா? ஏண்டடே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. அது நான் சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன். டிங்க டிங்கா. அது சரி, இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? ஈவினிங்கோ? சாரி, இல்ல இப்ப என்ன ப்ரோக்ராம்னு கேட்டேன். ஆமா, எதுக்கு அப்படி கேட்ட? இல்ல, அது வந்து ஏதாவது சாப்பாடு ப்ரோக்ராம் இருந்தா. அதுவும் கரெக்ட் தான். எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான். என்னது? வேற ஒன்றும் இல்லப்பா, எனக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன். அப்படின்னா நீ ஒரு வேலை செய். யூனிவர்சிட்டிக்கு போனேன்னு வையேன், அங்க நிறைய பேப்பர் வேஸ்டா செதறி கிடக்கு. அதெல்லாம் எடுத்து தின்னா உன் பசி போயிடும். அங்க இருக்கிறவங்க யாரும் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. காமெடி சொல்லும்போது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா சொல்லணும், அப்பதான் சிரிப்பு வரும். இல்ல இல்ல, உண்மையாத்தான் சொல்றேன். ஏன்னா யூனிவர்சிட்டி எல்லாம் இப்ப அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. 24 ஹவர்ஸும் தண்ணி அடிச்சு, கிடைக்கிற காசெல்லாம் தண்ணியா செலவழிச்சு, இவ்வளவு சரக்கு அடிச்சும் ஏறலிய என்னாச்சு? இப்படியா போனா பூரா காலி பண்ணிடுவேன். தண்ணி பார்ட்டி குரங்கண்ண வராரு. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அவன் வரட்டும். இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். 24 ஹவர்ஸும் கழு குடிச்சு, கிடைக்கிற காசெல்லாம் தண்ணியா செலவழிச்சு, மண்டக்கு மண்டக்குன்னு குடிச்சும் போது ஏறலையா என்னாச்சுப்பா?
இப்படியே போனா ஊரை காலி பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். அது சரி, ஃபுல்லா குடிச்சிருக்கீங்க போல. டிங்க டிங்கா. எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி குடிக்கிறீங்க? தயவு செஞ்சு இந்த பழா போன குடிய கொஞ்சம் நிறுத்துங்க. உங்க குடும்பத்தை பத்தியும் யோசிங்க. ஆமா குரங்கண்ணா, அவன் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கேளுங்க. என்ன குரங்கண்ணே, இந்த வயசுல இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல மனுஷனா நீங்க மாறலாம்ல. என்ன குரங்கண்ணா இதெல்லாம்? இந்த வயசுல நீங்க இப்படிலாம் பண்ணினா எப்படின்னு? நீங்களும் ஒரு நல்ல மனுஷனா மாறலாம்ல. இந்த உலகத்துல எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருந்தோம் யாரும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. எல்லாருமே சுயநலவாதிகளாத்தான் இருக்காங்க. சுயநலவாதிகள்னா தன்னோட விஷயங்களை மட்டுமே பார்த்துக்கிறவங்கள தான் சுயநலவாதின்னு சொல்லுவாங்க. நாம யாரும் அப்படி ஆயிடவே கூடாது. நாம எப்பவும் மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும். ஆமா ஆமா, நாம மனுஷங்கள மாதிரி ஆகவே கூடாது. நல்லதை
என்ன சின்னு படிக்கிறதுக்காக கிளம்பிட்டியா? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அட அவர் சும்மா காமெடி பண்ணாருப்பா. டிங்க டிங்கா. சின்னு, நீ என்ன பார்த்தல்ல, ரொம்ப நல்லவனா வாழ்ந்துன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. இந்த உலகத்துல நம்ம நினைச்சது நடக்கணும்னா கொஞ்சம் கெட்டவங்களா தான் இருக்கணும். அந்த மாதிரி வாழறதுனால நமக்கு எந்த நன்மையும் வரப்போறதே இல்லை. யாரு சொன்னாங்க? எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதே. நான் இப்ப யாரு? இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு இந்த கார்டே சொந்தமாக போகுதே. வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு எல்லாம் புரியும். நாம யாரும் அதிகாரம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு எல்லாம் கொடுத்த கடவுளால ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கவும் முடியும். நீ கொஞ்சம் கிளம்புறியா? உன்கிட்ட பேசினா பைத்தியமே பிடிச்சிரும். சரி விடு, நானே கிளம்புறேன். அந்த மாதிரி வாழறதுனால நமக்கு எந்த நன்மையும் வரப்போறது இல்லை. அவனோட இந்த திமிருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கத்தான் போகுது. ஆமா, அது உண்மைதான். அட, எங்க சின்னு, எங்க கிளம்பிட்ட? எங்க போறேன்னு கேட்டேன். நான் கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். நானும் அங்கதான் போறேன். டிங்க டிங்கா. எங்க? கல்யாணத்துக்கு தான். ஆமா, யாருக்கு கல்யாணம்? அது சரி, நான் ஒரு விஷயம் சொல்லணும். சின்னு சின்னு, நீ கொஞ்சம் கேட்டுட்டு போயேன். என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. எதுக்காக பயப்படுறீங்க? அது சரி மரமே, நீ தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணியா? டிங்க டிங்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னு. என்ன மனுஷனுங்க கொல்றதுக்கான பிளான் போட்டிருக்காங்க. அப்படியா? அவங்க தான் தேவையில்லாம ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு சாகுறாங்க. நம்மள ஏன் கொல்ல வர்றாங்க? நீ போயிட்டா அப்புறம் யாரு எங்களுக்கு பலன் தருவாங்க? அது உண்மைதான். இந்த நாகரீக உலகம் உன்னோட தேவை என்னங்கறத இப்பெல்லாம் மறந்தே போயிடுச்சு. ஆனாலும் நீ பயப்படாத, உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். சரி சின்னு. செக்கு, இந்த காலத்துல எல்லாருமே வந்த வழிய மறந்துடுறாங்க. அப்படியா? அப்ப நாம எப்படி திரும்ப போறது? நான் சொன்னது அது இல்லடா. அப்புறம் இந்த நாகரீக உலகத்தோட சுகத்துல மூழ்கி பழைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதுவும் உண்மைதான். இப்ப நம்ம பாலோண்ணாவோட நிலைமை இப்ப நம்ம பார்த்தோம்ல. யானை அண்ணனோட கல்யாணத்துக்கு நீங்க யாரும் வரலையா? ஆமா, நாங்களும் வரோம். நீ படகை கரைக்கு கொண்டு வா. சரி சரி, இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்.
நீ சௌக்கியமா இருக்கியா சிக்கு? இல்ல உனக்கு ஏதோ பசிக்கிற மாதிரி தெரியுது. சும்மா கிண்டல் பண்ணாதானே. கல்யாணம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இல்லையா சின்ன? பாப்போம். அண்ணன் யானை வீட்டு கல்யாணம் ஆச்சே. எப்படியும் பார்க்க தானே போறோம். அதை இப்பவே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு சாப்பாட ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். டிங்க டிங்க. இடம் வந்துருச்சு. எல்லாரும் சீக்கிரமா இறங்குங்க. ஆமா, என்னாச்சு? நீ வரலையா? தோ வந்துட்டேன். இந்த படகை கட்டி வைக்கணும்ல. ஆமா கட்டி வச்சிடு, இல்லனா எங்கனா ஓடிடும்ல. நீ கொஞ்சம் வரியா? தேவையில்லாம அவங்கிட்ட அடி வாங்காத. சென்னை கல்யாணம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமா, இந்த கல்யாணம் நம்ம ஊருக்கு ஒரு பெரிய வரம். ஏன் சின்ன அப்படிலாம் சொல்ற? ஏன் வரம்லாம் சொல்ற? ரொம்ப சின்ன பட்ஜெட்ல அந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டாருல்ல. இந்த காலத்துல இப்படி கல்யாணம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. இது எல்லாத்தையும் நாம பார்த்து கத்துக்கணும். ஆமா சின்னு சொன்னது உண்மைதான். டிங்க டிங்க. அதான் அங்க பாருங்க, அந்த திமிரு பிடிச்ச நரி பையன் வரான். சின்னு, என்ன நீ மன்னிச்சிரு. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. உலகத்துல தப்பு நடக்கிறது சாதாரண விஷயம். ஆமா சின்னு சொன்னதுதான் உண்மை. டிங்க டிங்க. டேய் சிண்டு, திமிரு காட்டாம வாழ கத்துக்கணும். அப்படி வாழ்ந்தாத்தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். சின்னு, என்ன நீ மன்னிச்சிரு. நீ சொன்ன மாதிரியே நான் இனிமே வாழ ஆரம்பிக்க போறேன். இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அதனால எல்லா விஷயத்துக்கும் உங்க கூட நானும் இருப்பேன். அட, அங்க படுத்து தூங்கிட்டு இருக்காருல்ல, அது கழுது அண்ணன் தானே? அட ஆமா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. டிங்க டிங்க. கழுதானே, கழுதானே. அண்ணே, கழுதானே. யாரு? ஓ சின்னுவா? ரொம்ப டயர்டா இருந்துச்சுப்பா. எதுக்கு இங்க படுத்து தூங்குறீங்க? ரொம்ப டயர்டு, அதான். வேலை செய்யாதவங்களுக்கு எப்படி இவ்வளோ டயர்டு? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. டிங்க டிங்க.
என்னன்னே இதெல்லாம் எந்த வேலையும் செய்யாம எதுக்கு இங்க இப்படி வந்து படுத்து தூங்குறீங்க? இங்க பாருங்கண்ணே, நாம சோம்பேறியா இருக்க கூடாது. நாம சோம்பேறி ஆயிட்டோம்னா கடைசியா கஷ்டப்பட போறது நாமளா தான் இருப்போம். சோம்பேறித்தனம் நம்மள அண்ட விடவே கூடாது. ஆமா ஆமா, சோம்பேறி இந்த உலகத்துல எதுவுமே சாதிக்க முடியாது. சின்னு, இனிமே நான் இந்த மாதிரி செய்யவே மாட்டேன். இன்னில இருந்து சோம்பேறியா இருக்காம நான் நல்லபடியா வேலை செய்ய போறேன். இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? டிங்க டிங்கா. என்ன இது, என்னையே காப்பி அடிக்கிற நீ? நான் காப்பி அடிக்கல, உண்மைய சொன்னேன். சரி, அதெல்லாம் விடுங்க. நாம கொஞ்ச நேரம் அந்த மரத்தோட நிழல்ல போய் உக்காரலாம். அப்படியே செய்யலாம். நாம எல்லாரும் ஒரு குழுவா மாறணும். நாம தனித்தனியா இருந்தா எதுவும் செய்ய முடியாது. ஆமா ஆமா, ஒன்னா சேர்ந்தா உலகத்தையே ஆளலாம். டிங்க டிங்கா. அவன் சொல்றது உண்மைதான். ஊர்ல நடக்கிற அநியாயத்துக்கு எதிராக நாம எல்லாருமே குரல் கொடுத்து ஆகணும். தனியா இல்ல, ஒன்னா சேர்ந்து. அதுக்கு நம்ம எல்லாருமே ரெடி செய்யணும். நானும் வந்துட்டேன், இதோ நானும் வந்துட்டேன், இதோ வந்துட்டேன்னு சொல்லு. நம்ம குழுவுல நானும் இருக்கேன், நானும் சேர்ந்துக்கிறேன். உங்களோட இந்த வெற்றி குழுவுக்குள்ள நானும் இருக்கேன். குரங்கண்ணே, என்னது ஒரு பயங்கர நாத்தம்? நான் நல்லவனாக முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் முன்னாடி வந்த நாத்தம் இனிமே வராது. அண்ணே, நீங்க திருந்தினா சரி, எங்களுக்கு அது போதும். குரங்கண்ண கடவுளே காப்பாத்திட்டாரு. இனிமே நமக்கு சந்தோஷமான நாள் தான் வரப்போகுது. ஆமாமா, இனிமே என்னைக்கு சந்தோஷம் மட்டும்தான். டிங்க டிங்கா. ஏய், டிங்க டிங்கா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே சிக்கு முயலோட சின்ன ஆமையோட கதைய பாத்தீங்கல்ல? நாம எப்பவுமே அநியாயத்துக்கு எதிராக ஒன்னா சேர்ந்து போராடணும். எங்கேயாவது ஒரு அநியாயத்தை பாத்தீங்கன்னா அதை கண்டிப்பா தட்டி கேட்கணும். அப்படியே முடியலன்னா கையால தடுக்கணும். அதை மீறியும் உங்களால முடியலன்னா ஒரு குழுவா சேர்ந்து கண்டிப்பா நீங்க அதை முறியடிச்சே தீரணும். இனிமே நான் ஒரு புது புது கதையை எடுத்துக்கிட்டு வருவேன். எனக்காக நீங்க காத்துக்கிட்டு இருங்க. என்ன? டாடா.